38 வருஷமா வியாதியோடு இருந்தவனுக்கு கூட நிறைய பேர் வியாதியோடு இருந்தாங்க. அந்த 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷன் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போய் இறங்கிடுறான், அவன் சுகமாயிடுறான். ஆனா 38 வருஷமா வியாதியா இருக்கிறவன் சுகமாக முடியல, அவன் கவலையோடு இருக்கான். அவன் போறதுக்குள்ள இன்னொருத்தன் இறங்கிடுறான். இயேசு அவனை பார்த்தார், அவன் படுற கஷ்டத்தை இயேசு பார்த்தார். இயேசு அவனை தேடி வந்தார். இயேசு அவனை பார்த்து கேட்டார், சுகமாக விரும்புகிறாயா? இயேசு கேட்டார். சொஸ்தமாக விரும்புகிறாயா? இயேசு கேட்டார். அந்த மனுஷன் சொன்னான், தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய கவலையை இயேசு கிட்ட சொன்னான். ஆண்டவரே, என்ன இந்த குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லப்பா, நான் போய் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இறங்குறான்னு சொல்லி தன்னுடைய பாரத்தை இயேசு கிட்ட சொன்னாங்க. தன்னுடைய கவலையை இயேசு கிட்ட சொன்னான். இயேசு அவனுக்கு உதவி செய்தாருங்க. அவர் சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மனுஷன் சுகமானா. உடனே அவன் எழுந்து நடந்தான். 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனுக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில சுகம் கிடைச்சது. அவன் விடுதலை பெற்றான். அவன் விடுதலை பெற்று சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு விடுதலை கொடுக்கிறவர், இயேசு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறவர். இயேசுவுக்கு உங்க பிரச்சனை தெரியும், இயேசுவுக்கு உங்களுடைய போராட்டம் தெரியும், இயேசுவுக்கு நீங்க விடுகிற கண்ணீர் தெரியும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.